ஒரு கல்விக் கொள்கையை நம்ம ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்ற அந்த கேள்விதான் அதுல அடிநாதமானது. அந்த கல்விக் கொள்கை என்பது கல்வியை அடுத்த கட்டத்திற்கு வளர்த்தெடுப்பதற்கானதாக இல்லாமல், உலக அறிவியலை நமக்கு சொல்லிக் கொடுப்பதாக இல்லாமல், அனைவருக்குமான கல்வி வாய்ப்பை உருவாக்கி தருவதாக இல்லாமல், அது என்னவா இருக்கு அப்படின்னா கர்மா, தர்மா, சாமதான பேத கண்ட இந்த மாதிரியான விஷயங்களை கற்பிப்பதற்கு ஒவ்வொரு முறையும் புதிதாக கல்விக் கொள்கையை எதற்கு எழுதி கொண்டு அதையெல்லாம் ஒழிப்பதற்கு தானே நாம் அரசியலமைப்பு சட்டம் என்ற ஒன்றை உருவாக்கி இருக்கிறோம்ன்றதுதான் தமிழ்நாட்டினுடைய வாதம். அப்போ அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் தமிழ்நாடு இதையும் போராடி கொண்டிருக்கிறது. அனைவருக்குமான சம வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கு இருமொழி கொள்கை எவ்வளவு உதவிகரமானதாக இருக்கிறது அப்படின்ற அந்த வாதங்களை பிடிஆர் முன்வைத்து பேசியிருக்கிறார். முதலமைச்சரே பிடிஆர் பேசியதை, நாம் தெரிவித்த கருத்துக்களை தேசிய அளவில் எடுத்து சென்ற பிடிஆருக்கு நன்றி தெரிவித்து அவர் பிடிஆர் வீடியோ சப்டைட்டிலோட அவர் மாத்தி போட்டிருக்கிறாங்க. இது அடுத்து இன்னும் செய்ய வேண்டியது என்னன்னா, ஹிந்தியில இதுக்கு டப்பிங் பண்ணி ஒருத்தவங்க போட்டாங்கன்னா இது இன்னும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.